கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கேவை பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 3 ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் பற்றி பார்க்க போகிறோம். ஏன் 3 ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் செக்டார் வந்து எப்போவுமே க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டார் தான். அதுலேயும் இந்த 3 கம்பெனிஸ் வந்து நிறைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இப்போதைக்கு அந்த 3 ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல். அப்போலோ ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாக்கை நிறைய பேர் வச்சிருக்கலாம், நிறைய பேர் அதில் நல்ல லாபம் பார்த்துருக்கலாம். இருந்தாலும் இப்போ அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம திருப்பி பார்ப்போம். அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு ஹாஸ்பிட்டல் செயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நிறைய ஃபார்மசியும் அவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸும் சிக்னிஃபிகண்ட்டாக அவங்களுக்கு க்ரோத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. 70க்கும் மேற்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸை இந்தியாவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான கம்பெனியாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது 2,17,940 கோடி. ஆக்சுவலாக சேல்ஸ் க்ரோத்து 14.3% இருக்குது. 2,17,940 கோடி அப்படிங்கிறது வந்து 2025 டேட்டா, அதாவது 2024 மார்ச்சில் இருந்து 2025 இருக்கு இல்லையா, அந்த ஃபினான்ஷியல் இருக்கிற டேட்டா. அண்ட் இந்த ரீசெண்ட் குவார்ட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட் படி பார்த்தோம்னா 5,842 கோடி இவங்க ரெவன்யூ பார்த்துருக்காங்க. 5,085 கோடியாக இருந்தது, இப்போ வந்து 5,842 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 316 கோடியிலேருந்து இப்போ வந்து 441 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 14 அந்த ரேஞ்சில் இருந்தது, இப்போ 59 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அக்ராஸ் இந்தியா வந்து 11 சிட்டிஸில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 3000க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இவங்களுக்கு இருக்குது. ஓகேவா. அடுத்து முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை, பூனே, வாரணாசி, குர்கான் போன்ற பகுதிகளில் கிரிட்டிக்கல் கேர், ப்ரிசிஷன் மெடிசன், அதுக்கப்புறம் வந்து சர்ஜிக்கல் எக்ஸலன்ஸில் வந்து ஒரு நல்ல பிளேயராக இருக்கணும் அப்படின்னு நிறைய எக்ஸ்பேன்ஷன் பிளான்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் பார்க்கலாம். 1,10,000 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேப் இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 70க்கு மேலே இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 59 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியை விட அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ROE 18க்கு மேலே இருக்குது, ROCE 16க்கு மேலே இருக்குது. EV by EBITDA வந்து 34 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,670 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் ப்ரைஸுங்கிறது 52 வாரங்களில் 7,981, இறங்குனது 6,000. அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த கம்பெனியுடைய பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2025 மார்ச் படி பார்த்தோன்னா 7,864 கோடின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து Q2 ரிசல்ட் வரல. வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்க்க முடியும். ஆனால் ரெடியூஸ் பண்ணுறதுன வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான் போகிறதுனால இவங்க வந்து டெட் போர்ஷனை வந்து பெரிய அளவில் குறைக்க மாட்டாங்க. அப்படி தான் அது போய்கிட்டு இருக்கோம். அடுத்து ஜூன் 2025 2025 செப்டம்பர் கணக்குப்படி நம்ம பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து ஸ்லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. 29.34 இருந்தது, 28.02% குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 430 கோடிக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது மேக்ஸ் ஹெல்த் கேர். மேக்ஸ் ஹெல்த் கேரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெரிய செயின் ஹாஸ்பிட்டல் தான். 22 ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க. 5,000க்கும் மேற்பட்ட பெட்ஸ் இவங்ககிட்ட இருக்குது. இந்த கம்பெனி ஆப்ரேட் பண்ணுற ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCR, டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், உத்தரகாண்ட், அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் வந்து நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்போது 70,285 கோடி 2024-25 கணக்குப்படி பார்க்கும்போது 30% சேல்ஸ் க்ரோத் இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் 15-18 அப்படி இருந்து இப்போ 30% க்ரோ ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயருக்கு 10,000 கோடிக்கு மேலே பார்த்துருக்காங்க. ROCE 13க்கு மேலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 5,200+ பெட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து 8,200+ பெட்ஸாக மாற்றுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்பென்ஷன் பிளான் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கூர்கானில் 1000 பெட்ஸும் அண்ட் லக்னோவில் 550 பெட்ஸும் ஆட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இந்த கம்பெனி வந்து மும்முரமாக ஈடுபட்டுருக்காங்க. Q1 ரிசல்ட் படி பார்த்தோம்னா இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் வந்து 2,028 கோடி, 31.41% சேல்ஸ் க்ரோத் இருக்குது இயர் ஆன் இயர். சீக்வென்ஷியலாக பார்த்தோம் அப்படின்னா 34 இருந்து 31 குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த கம்பெனியுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. 27 அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ 26 குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 308 கோடி. ஸோ நெட் ப்ராஃபிட்டுடைய இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து 30% இருக்குது. சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலாக க்ரோ ஆகிருக்கு. இந்த கம்பெனியுடைய பாரோயிங் வந்து 3,010 கோடி அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆக்சுவலாக கடன் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 500 கோடிக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. இந்த
கம்பெனியுடைய PE ரேஷியோ வந்து 92க்கு மேலே இருக்குது. ஓகே, ஸோ அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இண்டஸ்ட்ரி PE 59 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ROCE 14க்கு மேலே இருக்குது. ROE 12க்கு மேலே இருக்குது. 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து 1314 இறங்குனது 889, இப்போ வந்து 1140 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 23க்கு மேலே இருக்குது. FIS 54க்கு மேலே வச்சுருக்காங்க. DIS 17க்கு மேலே வச்சுருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 4 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் வந்து 33 ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்க அக்ராஸ் இந்தியா. இந்த 33ல் பார்த்தீங்கன்னா சில ஹாஸ்பிட்டல் O&M JVயில் இருக்குது. JVனா ஜாயின்ட் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப்லையும் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ளேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியும் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இவங்களுடைய எக்ஸ்பான்ஷன் பிளானாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது 2025ல் கம்பெனியோட நெட் சேல்ஸ் வந்து 77,828 கோடியாக இருந்திருக்கு. 12.9% growth காமிச்சிருக்கிறாங்க. Q1 ரிசல்ட் எப்படி நம்ம பார்த்தோம்னா 2,167 கோடி ரெவன்யூ, அதாவது 16.56% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் growth இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 23% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதுவும் நல்லா இருக்குது. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 267 கோடி, அதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எத்தனை பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகே, இந்த கம்பெனிக்கு 2,470 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. இந்த கம்பெனியும் டெட் போர்ஷனை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பண்ண பொறுத்த வரைக்கும் 31க்கு மேலே இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் FIS அண்ட் DISல பெரிய சேஞ்சஸ் கிடையாது. ரிட்டைல் ஹோல்டிங் 11க்கு மேலே இருக்குது. இந்த 3 ஹாஸ்பிட்டலுக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 5%, 6% அப்படின்னா ரிட்டைல் ஹோல்டிங் இருக்குது. ஆக்சுவலாக ரிட்டைல் பார்ட்டிசிபேஷன் கம்மியாக இருக்கும்போது என்ன நடக்கும்னா நிறைய டிமாண்ட் அதிகரிக்கும். ஓகே, அதனால ஷேர் வந்து டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, இப்போ இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம். ஸ்டாக்குடைய PE ரேஷியோ அகைன் இதுக்கும் 90க்கு மேலே தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 59 ரேஞ்சில் தான் இருக்குது. ROE 10க்கு மேலே இருக்குது. ROCE 12க்கு மேலே இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இல்லை. அடுத்தது EV/EBITDA 46க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 590 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபியாக இருக்குது. 52 வாரங்கள் ஹையஸ்ட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1105, இறங்குனது 521. இப்போ கரண்ட் ப்ரைஸும் 1105 ரூபா அந்த ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ப்ரைஸில் தான் இது இருக்குது. ஹாஸ்பிட்டல் செக்டாருக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் வியாதிகள் அதிகமாகுது, நிறைய ட்ரீட்மெண்ட்டுக்காக மக்கள் போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இந்தியா வந்து ஒரு ஹெல்த் கேர் டெஸ்டினேஷனாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து இங்கே மெடிக்கல் டூரிசத்துக்காக வர்றாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ்லேருந்து இங்கே வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க, சர்ஜரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா? அதனாலையும் இந்த கம்பெனிஸ்க்காக நல்ல ரெவன்யூ வரும். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்து நிறைய ஹெல்த் கேர் அவேர்னஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி போயிட்டு செக்அப் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லை, அதனாலையும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி வந்து நல்லா பண்ணும். அடுத்தது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட அவேர்னஸ் எல்லாம் மக்களுக்கு அதிகமாக வந்திருக்கு. நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால போயிட்டு செக் பண்ணுறது நம்ம வந்து இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கே அதில் வச்சு செக் பண்ணிக்கலாம், எதுவும் கையிலேருந்து காசு செலவு பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு செக் பண்ணுறவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலையும் வந்து வரக்கூடிய காலங்களில் இப்போ இருக்கிறத விட ஹெல்த் கேர் செக்டர் தான் இன்னும் பூமாக தான் போகுது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால தான் எல்லா ஸ்டாக்குமே வந்து கிட்டத்தட்ட ஃபார்வர்ட் PEயில் இருக்கிற மாதிரி அதிகமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஓவர் வேல்யூடாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஹாஸ்பிட்டலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே டீப்பாக போயிட்டு பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்கள். அந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க, குவார்டர் ரிசல்ட்டையோ இல்லை வந்து ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அதாவது ரெவன்யூ பெர் ஆக்குபைடு பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முக்கியமான விஷயம். அதில் என்ன கான்செப்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னா, எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த பெட்டில் ஒருத்தர் தங்கி இருக்கிற நாட்கள் அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனிக்கு அதிக ரெவன்யூ வராது. எந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாரோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெவன்யூ நல்லாயிருக்கும். ஸோ ARPOB அப்படிங்கிறது தான் இது. அதை நீங்கள் வந்து கவனித்து பார்க்கணும். ஏன் சீக்கிரமாக ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே போயிட்டார், டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருன்னா அந்த கம்பெனியுடைய ரெவன்யூ நல்லாயிருக்கும், ப்ராஃபிட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இனிஷியலாக ஒருத்தர் வரும்போது தான் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நிறைய டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க, நிறைய ஸ்கேன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் வந்து அதிகமாக செலவாகும். அப்போ இதுதான் வியாதி அப்படிங்கிறத வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கான டெஸ்ட்டெல்லாம் எடுக்கும்போது நிறைய செலவாகுது இல்லை, எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு பேஷண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க, அகைன் அது வந்து ரிப்பீட் ஆகும், அந்த பேஷண்ட்டுக்கு ரிப்பீட் ஆகும். அப்போது ரெவன்யூ அதிகமாக ஜென்ரேட் ஆகும். அது இல்லாமல் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அந்த பெட்டில் தங்கியிருக்கிறதுக்கான சார்ஜு அன்னன்னைக்கு மெடிசன் சார்ஜ் மட்டும்தான் வருமே தவிர அதை தாண்டி பெருசாக டெஸ்ட்லாம் எடுக்கிறதுன வாய்ப்புகள் கிடையாது. ஒரு வியாதியை கண்டுபிடிக்கும் போது தான் அதிகமான செலவுகள் வந்து பொதுவாக நடக்கும். அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸை பார்க்கும்பொழுது கவனிக்கணும். ஓகே,
இந்த வீடியோவில் நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸாக கொடுக்குறதா கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த 3 ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.